இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிரிப்ட்ல இருக்கிற நம்பரை கூட தெளிவா படிக்க தெரியாதவரெல்லாம் எப்படிங்க முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னு நிறைய பேரு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ குறைய லைக் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சுதந்திர தினத்துக்காக கொடியெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு ஒரு ஸ்பீச்சை வேற மாதிரி கொடுத்திருப்பாரு. ஆனா அதுல ஒரே ஒரு மிஸ்டேக்கா ஒரு வேர்டை தப்பா சொல்லிட்டாரு. அது என்னன்னு நீங்க பாத்துட்டு வாங்க. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு அவரை ட்ரோல் பண்ற எல்லாருக்கும் ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன். அவரு 15 நிமிஷம் செம்மையா பேசினாரு. அத பத்தி ஒருத்தவன் சூப்பரா பேசியிருக்காருன்னு சொல்லி கிரெடிட் கொடுத்தீங்களா? இல்ல, த்ரிஷா வந்தாங்க, அது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அவரு எல்லாருக்கும் சல்யூட் வச்சாரு, சூப்பரா பேசினாரு. அவர் அடுத்தடுத்த திட்டங்களை எப்படிலாம் செயல்படுத்தணும், அதுக்கு என் கூடவே நீங்க இருங்கன்ற மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சாரு. அதுவும் இல்லாம வந்த 3 மாசத்துல எவ்வளவு நல்லது பண்ணணும்னு சொன்னாரு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியல. பரவாயில்ல, ஹேட்டர்ஸ்க்கு என்னைக்குமே நல்லது கண்ணுக்கு தெரியாது, கெட்டது ஒன்னா இருந்தாலும் அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அதை பத்தி எங்க விஜய் அண்ணா கவலைப்படவே மாட்டாரு. அவர் வேற வழியை நோக்கி வேற ட்ராக்ல போயிட்டே இருக்காரு. அவர் லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொன்னாரு, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் கதறிக்கிட்டே இருங்க, உங்களால கதற மட்டும்தான் முடியும், வேற எதுவுமே முடியாது. நான் சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு சப்ஸ்கிரைப் இருக்குன்னு பாக்குறேன்.